அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கடவுள் நம்மை மீட்க தம் மகனை அனுப்பியதால் இயேசு பாடுபட்டு தம் உயிரையே தியாகம் செய்தார். கடவுள் நம்மிடம் பொன்னையோ பொருளையோ கேட்பதில்லை. அவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது தூய மனம்தான். பரிசுத்தம் இல்லாமல் கடவுளை தரிசிக்க முடியாது. தேவனுக்கு தம் உடலையும் உள்ளத்தையும் ஆன்மாவையும் அர்ப்பணிப்போமா? அர்ப்பணத்தின் அடையாளமாக கடவுளுக்கு நன்றி கூறுவோம். தயவு செய்து தினமும் நன்றி கூறுங்கள். மற்றவர்களையும் நன்றி கூற ஊக்கப்படுத்துங்கள். முடிந்தால் இதை மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். உயிர்காக்கும் தேவனுக்கு அனுதினம் நன்றி மாலை. தூயவரே நன்றி அப்பா. விண்ணக தந்தையே நன்றி அப்பா. மீட்பரே நன்றி அப்பா. தூய ஆவியே நன்றி அப்பா. இருக்கின்றவராக இருக்கின்றவரே நன்றி அப்பா. ஆராதனைக்குரியவரே நன்றி அப்பா. எங்கும் நிறைந்தவரே நன்றி அப்பா. என்றும் வாழ்பவரே நன்றி அப்பா. இனியவரே நன்றி அப்பா. உன்னதமானவரே நன்றி அப்பா. ஒளிமயமானவரே நன்றி அப்பா. உயிரினும் மேலானவரே நன்றி அப்பா. எம் உயிரோடும் உடலோடும் கலந்தவரே நன்றி அப்பா. வாழ்வாகவும் வழியாகவும் இருப்பவரே நன்றி அப்பா. ஆத்தும நேசரே நன்றி அப்பா. அபிஷேகம் செய்பவரே நன்றி அப்பா. ஆன்மதாகம் தீர்ப்பவரே நன்றி அப்பா. ஆசீர்வதிப்பவரே நன்றி அப்பா. அருட்பெருஞ்சோதியே நன்றி அப்பா. கண்ணீரை துடைப்பவரே நன்றி அப்பா. அரவணைப்பவரே நன்றி அப்பா. அற்புதரே நன்றி அப்பா. பாதுகாப்பவரே நன்றி அப்பா. நன்மைகள் செய்பவரே நன்றி அப்பா. அன்பின் பிறப்பிடமே நன்றி அப்பா. கருணையின் இருப்பிடமே நன்றி அப்பா. காலையில் கண் விழிக்க செய்பவரே நன்றி அப்பா. வேதனைகளை மாற்றுபவரே நன்றி அப்பா. கண்மணி போல காப்பவரே நன்றி அப்பா. வாக்கு மாறாத நேசரே நன்றி அப்பா. உலகின் அதிபதியே நன்றி அப்பா. நீதிபதிகளுக்கெல்லாம் மேலான நீதிபதியே நன்றி அப்பா. நோய்களை குணமாக்குபவரே நன்றி அப்பா. கவலைக்கு மருந்தே நன்றி அப்பா. ஞானத்தின் உறைவிடமே நன்றி அப்பா. ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு வழங்குபவரே நன்றி அப்பா. மிகவும் பெரியவரே நன்றி அப்பா. மகிமை மிகுந்தவரே நன்றி அப்பா.